சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வரப்போகிறது. நீ எதிர்பார்த்து நீ காத்திருந்தாய். காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி எனக்கான விஷயம் என்னிடத்தில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையே இல்லை என்று அங்கு நம்பிக்கையற்று பேசிக் கொண்டிருந்தாய். இதோ உனக்கான விஷயத்தை மிக பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகிறேன். திடீர் திருப்பு முனையை எப்பொழுது பார்ப்பேன், எனக்கான அதிசயம் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டாய். இது உனக்கான வார்த்தை. அதை உன்னிடத்தில் மட்டுமே சொல்ல வந்திருக்கிறேன். இதை கேட்காமல் சென்று விடாதே. உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கவலைகள் எல்லாம் குறைந்துவிடும். இதில் உன் சாயப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியுமா? அதாவது இனி நீ வெற்றியின் பாதைக்கு மட்டும்தான் நீ செல்ல போகிறாய் என்று சொல்கிறார். இதை சாயப்பாவின் சத்திய வாக்காக எடுத்துக்கொள். எப்பொழுதெல்லாம் நீ சில தருணங்களில் நம்பிக்கையை இழந்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? இந்த சாயப்பாவை பிரார்த்தனை செய்தும் நான் என்ன பலனை கண்டேன்? எந்த செய்தி வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறேனோ அது இன்னும் வராமல் அங்கு நான் துடித்து கொண்டு இருக்கிறேனே என்ற கவலையோடும் கண்ணீரோடும் நீ வாக்குவாதம் அங்கு பண்ணி கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, அப்பொழுது நிதானத்தோடு என் முன் அமைதியாக உட்கார்ந்து ஒரு தீபத்தை ஏற்றி எனக்கான விஷயத்தை எப்பொழுது காண்பீர்கள் என்று உன் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் பேசி தீர்த்துவிடு. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைக்காதே. நீ உன் மனதில் உள்ளதை மட்டும்தானே நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அதன் பின்பு ஏன் நீ மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? யார் என்ன சொன்னாலும் உனக்கான எண்ணத்தில் இருந்தும் உனக்கான இலக்குகள் இருந்தும் பின்வாங்கி சென்று விடாதே. நீ மிகப்பெரிய வெற்றியை காணப்போகிறாய். நீ விரும்பியவரை கரம் பிடிக்கப் போகிறாய். அதை பொறுத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? அவ்வாறையே நீ திருமணம் செய்து வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக வாழப் போகிறாய். நீ உன் மனதிற்கு பிடித்தவரையே திருமணம் செய்ய போகிறாய். உன் பொறுமை வீண் போகாது. நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ வேண்டியபடியே உன் வாழ்க்கை அமைத்து தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.